நீங்க எந்த அளவிற்கு உற்சாகமாய், நீங்க எந்த அளவுக்கு முன்னுரிமை பாராட்டி விசுவாசித்து நீங்க எந்த அளவுக்கு ஆர்வமாய் இருக்கிறீர்களோ அதுதான் இந்த வருஷத்தினுடைய வெற்றி. அப்படியே மழுங்கி போய் சும்மா அப்படியே வந்து சரி நம்ம இந்த ஒரு வாரம் சண்டே ஞாயிற்றுக்கிழமை நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும் கடமை அப்படின்லாம் நினைச்சிடவே கூடாது. ஆரம்பத்திலேயே என்ன பண்ணணும்னா, இல்லை இந்த வருஷம் நம்ம ஏதாவது ஒன்று நான் பெற்றுக்கொள்ளணும், நான் எப்படியாவது ஆண்டவரை நெருங்கணும், பரிசுத்தமாக வாழணும், பைபிள் படித்து முடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், டெய்லி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஆண்டவருடைய ஊழியத்துக்கு என்ன பண்ணலாம், இப்படிப்பட்ட ஆவிக்குரிய சிந்தையோட நீங்கள் வந்து முன்னேறினீங்கன்னா தான் நீங்கள் ஸ்திரமாய் நிற்க முடியும். இல்லை அப்படின்னு சொன்னால் ஆவிக்குரிய விஷயத்தில் உங்களை வந்து சத்துரு வந்து மழுக்கி வச்சிருப்பான். அதான் வேதத்தில் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, உங்களுடைய ஆயுதம் வந்து கூர்மையா இல்லை அப்படின்னா நீங்க அதிக பலத்தை நீங்க பிரயோகப்படுத்த வேண்டியது இருக்கும். நீங்க நிறைய பலத்தை செலவு பண்ணணும். நம்ம வந்து ஒரு மரத்தை வெட்டுறோம்னு வைங்களேன், அந்த மரத்தை வெட்டுற கத்தி ரொம்ப ஷார்ப்பா இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா வெட்டிடலாம். ஆனா அது ஷார்ப் இல்லை, மழுங்கி இருக்கு அப்படின்னா பல மணி நேரம் செலவழுகிறதுல உங்களுடைய பலன் மொத்தத்தையும் இழக்க வேண்டியதா இருக்கும். இந்த வருஷம் லெகுவான வருஷமா மாறணுமா, கடினம் இல்லாத வருஷமா மாறணுமா, நான் நம்புறேன் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கூர்மையாக்குங்க. நீங்க அதை டெவலப் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா கடினமா தான் இருக்கும். நீங்க நல்லா ஜெபிக்கிறவங்களா இருந்தா ஈஸியா மாறிடும், நீங்க நல்ல வசனம் வாசிக்கிறவங்களா இருந்தா ஈஸியா மாறிடும். அதுக்காக தான் வாரத்திற்கு ஒரு நாள் திருச்சபைக்கு நம்ம கூடி வருகிறோம். இல்லை அப்படின்னா இதை வீட்டில் கூட உட்காந்து நம்ம ஆராதிக்கலாம். ஏன் ஒரு சர்ச்சு, எதுக்கு இந்த ஒரு ஃபெலோஷிப் அப்படின்னு சொன்னால், இல்லை நீங்கள் வந்து நல்லா சந்தோஷமாக அப்படியே பூஸ்டப் ஆகணும், உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்போது உங்களுக்கு தைரியம் வரும். அதனால இந்த முதல் வீக்கில் ஆராதனையில் கலந்து கொள்ளும் போதே எப்படி இருக்கணும்னா ஒரு தீர்மானத்தோடே இருக்கணும். நம்ம ஆண்டவரால் செய்ய முடியாதது என்று எதுவுமே இல்லை. அதை நீங்கள் நம்புறீங்களா? அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம அவரிடத்தில் நெருங்கினால் நமக்கு கிடைக்காதது ஒன்றுமில்லை, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போவதே இல்லை. ஆமென். கடந்த நாட்களிலே ஒரு ஊழியக்காரரை சந்தித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளாக அவர்களுக்கு குழந்தை இல்லை. அப்போ குழந்தை இல்லாத போது சில மருத்துவமனைகளுக்கு சென்று பார்த்தா 2 பேருடைய சரீரத்திலையும் குழந்தை பெறுவதற்கான வாய்ப்பே ரொம்ப குறைவாக இருக்குது, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பல ஆண்டுகள் தாண்டி ரொம்ப கஷ்டமாகி கடந்த ஜூன் ஜூலை மாதத்தில் குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன சலசலப்பு, ஒரு பிரச்சனை வந்த உடனே அவருடைய தகப்பனார் வந்து, சரிப்பா இங்கெல்லாம் நீ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ட, நீ இங்கே ட்ரீட்மெண்ட் ஒன்று ஒத்துக்கல, நான் உன்னை ஒன்று பண்ணுறேன், US அமெரிக்காவுக்கு நான் அனுப்புகிறேன், அங்கே ஒரு டாக்டர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, நீங்கள் 2 பேரும் அங்கே 1 மாதம் தங்கி நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு தன்னுடைய தகப்பனார் சொல்கிறாரு. உடனே இந்த ஊழியக்காரர், சரி கண்டிப்பாக நான் போகிறேன்ப்பா, ஆனால் வந்து இந்த 1 இயர் மட்டும் விட்டுருங்க, ஒரு 2-3 மாதம் தான் இருக்குது, முடியட்டும், ஜனவரியில் நியூ இயர் சர்வீஸ் முடித்த உடனே நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணாராமா. சொல்லிட்டு நேர ஜப அறைக்கு வந்து சொன்னாராமா, ஆண்டவரே நீங்க கொடுக்காததையா அமெரிக்காவில் கொடுக்க போறாங்க, நீங்க பண்ண முடியாததையா அந்த டாக்டர் பண்ண போறாரு, எனக்கு அதன் மேல நம்பிக்கை இல்லை, எங்க அப்பா சொல்ற வார்த்தையை என்னால தட்ட முடியல, ஆனா உண்மையா நான் உங்களை தேடுறேன், நான் நியூ இயர் முடிச்சுட்டு அமெரிக்காவுக்கு ட்ரீட்மெண்ட்னு நான் போகக்கூடாது, அதுக்கு முன்னாடியே என்ன நினைச்சிருங்கன்னு ஜெபம் பண்ணாரு. கரெக்டா அடுத்த மாசத்துல ஆண்டவர் நினைச்சு 7 வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லை, இப்போ ஆண்டவர் வந்து 3 மாதம் உங்களுக்கு. எவ்வளோ பெரிய நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென்னு சொல்லுங்கள். அப்போ இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களை என்னையும் உயர்த்தாம இருப்பாரா? உதறி போடுங்க, அவிசுவாசத்தை உதறி போடுங்க, அவநம்பிக்கைகளை உதறி போடுங்க. போட்டுட்டு இந்த வருஷம் ஆண்டவருக்காக நான் ஏதாவது ஒன்று தீர்மானத்தோட முன்னேற போறேன். ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். அவர்கள் நடந்தால் சோர்ந்து போக முடியாது, அவர்கள் ஓடினாலும் அவர்கள் இளைப்படையவே மாட்டார்கள். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் உங்களை உற்சாகத்தால நிரப்புவாராக. எல்லா சோர்வுகளையும் ஆண்டவர் எடுத்து போட்டு உங்க எல்லாரையும் மனசுலையும் உடம்புலையும் கர்த்தர் ஒரு பெரிய உற்சாகத்தை கர்த்தர் தருவாராக. காலையில் நீங்க எழும்பும் போதே கர்த்தர் ஒரு உற்சாகத்தை உங்களுக்கு தருவாராக. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலேயே ஒரு கொடுமையான தீராத வியாதி அப்படின்றது சோர்வு தான். சோர்வு என்கிறது வந்து எல்லா மனிதர்களையும் தொட்டும். அது வந்து அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியா இருந்த எலியா, அவருக்கே சோர்வு வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஏன் சோர்வு வராது? சோர்வு என்கிறது எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் சில சூழ்நிலைகளில் நீங்க வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த தோய்வு, அந்த சோர்வு என்கிறது வரும். ஆனா அந்த சோர்வை நீங்க கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா அது கடைசியில் உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாம விசுவாசத்தை விட்டு வழி விலகி போக பண்ணி லோத்து மாதிரி உங்களை மாத்திரும். லோத்து மாதிரி மாத்திரும். பாருங்க, ஆபிரகாமுடைய வேலைக்காரருக்கும் லோத்துனுடைய வேலைக்காரங்களுக்கும் வாக்குவாதம் வர்ற அளவுக்கு 2 பேருடைய ஆட்டு மந்தையும் பெருகிருச்சு.
ஆனா முடிவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா லோத்து வந்து எல்லாவற்றையுமே இழந்துட்டான். சோறுக்கு இடம் கொடுத்து செய்யக்கூடிய வேலைக்கு போய் செய்யாம அதே இடத்துல அவன் உட்கார்ந்துட்டே இருந்ததுனால கடைசியில அவனுடைய வாழ்க்கையில தன்னுடைய தொழில, தன்னுடைய வருமானத்தை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய பிள்ளைகளையே இழக்க வேண்டியது வந்துருச்சு. சோர்வின் உச்சகட்டத்தில் போன எலியா ஆண்டவரை பார்த்து என்ன ஜெபிக்கிறார் தெரியுமா? போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். நான் வந்து இனி வாழ்றதுக்கு நான் விரும்பல. எவ்வளவு பெரிய ஊழியக்காரர், மழை வரக்கூடாதுன்னு சொன்னார், மழை வரல. மழை பெய்யட்டுனாரு, மழை வந்துச்சு. அவ்வளவு வரம் பெற்ற தேவனுடைய ஊழியக்காரர் ஒருத்தங்க ஒண்ணு பேசினாங்கன்றதுக்காக அந்த சோர்வுக்கு மனசுல இடம் கொடுத்துட்டாரு. அவரை ஊழியமே வேண்டான்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருச்சு. அதனால நிறைய பேருக்கு இந்த வருஷத்தினுடைய ஆரம்பம் ஒருவேளை சோர்வா இருக்கலாம். ரொம்ப நிறைய பேர் அப்படியே வந்து சில இடங்கள் அப்படியே சோர்வாவே காலையில எந்திரிக்கிறதுக்கு கூட நிறைய பேருக்கு வருத்தமா இருக்குது. இல்ல உங்க பலவீனம் தான், உங்களுக்கு மனசு என்னமோ பண்ணுது. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அப்படியே நீங்க சோர்ந்து போயே படுத்து கிடந்தா எத்தனை நாள் அப்படி படுத்து கிடப்பீங்க? போக போக இன்னும் வந்து உங்களை டவுனா தான் கொண்டு போகுமே தவிர திரும்ப உங்களை அந்த சோறு வந்து திரும்ப நிறுத்தாது. ஸோ நீங்க தான் அதுக்கு முயற்சி எடுக்கணும். ஆமென். நீங்க தான் அதை வந்து சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு என்னை அதான் தாவீது ஜெபிக்கும் போது ரொம்ப அழகா சொல்றான், உற்சாகமான ஆவி என்னை, சொல்லுங்க எல்லாருமே பக்கத்துல கையை பிடிச்சி அப்படியே கையை உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஒரு உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஒரு உற்சாகமான ஆவி காலையில எந்திரிச்ச உடனே இந்த ஜெபத்தை நீங்க பண்ணுங்க. என்னை உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வைங்க ஆண்டவரே, நான் ரொம்ப பிரிஸ்கா இருக்கணும் ஆண்டவரே. அப்படியே எழும்பும் போதே அப்படியே வந்து எல்லாரும் என்னை பார்க்கிறவங்க ஆச்சரியப்படுற அளவிற்கு எந்த சோர்வும் இல்லாம ரொம்ப துருத்துருன்னு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப வேகமா ஸ்பீடா அந்த மாதிரி நான் இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணணும். ஆனா சிலர் காலையில பல் விளக்குறதுக்கே 11 மணி ஆயிருது. இதை எங்க போய் சொல்ல? சிலருக்கு குளிக்கிறதுக்கு சாயந்தரம் ஆயிருது. சிலர் சிரிக்கிறதுக்கே மத்தியானத்துக்கு மேல தான் சிரிக்கிறாங்க. ஆமா, காலையிலே அழுகை என்றால் மாலையில அக்களி பண்றது மாதிரி இவருக்கு மாலையில தான் அக்களிப்பே வரும். அப்பதான் கொஞ்சம் சூடு ஏறி ஏறி இந்த பேட்டரி இறங்கி இருக்கு பாருங்களேன், சார்ஜ் ஏறுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா. அப்படி இல்லை, நம்ம எழும்பும் போதே எப்படி எழும்பணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உற்சாகமா எழும்பக்கூடிய கிருபையை தாரும். ஆலயத்தில் வந்து உட்கார்ந்தா எப்படி இருக்கணும்? உங்களை பார்த்தாலே என்ன வரணும்? பிரசங்கம் வரணும். எங்களுக்கு நடத்துறவங்களுக்கு என்ன உற்சாகமா இருக்காங்க அப்படின்னு தோணணும். இங்க வந்து சொங்கி மாதிரி உட்காந்துருந்தா எப்படி அப்புறம் அப்போ நடத்துறவங்களுக்கு கஷ்டமா இருக்கக்கூடாது. இல்லை, எல்லா இடத்துல போனாலும் அப்படிதான். காலையில் ஒரு மேனேஜர், உங்களுடைய ஓனர் உங்களை குறித்து சந்தோஷப்படணும்னா நீங்க எப்படி இருக்கணும்? காலையில வந்து தூங்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி? ஒரு வீட்டில் ஒரு வியாபாரத்துக்காக போறவங்க ஊத்தவாயோட போனா எப்படி ஏத்துக்குவாங்க? அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க சோர்வுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அந்த சோர்வு எலியா தீர்க்கதரிசி மாதிரி உங்களுடைய சாதனையை மறக்க பண்ணும், உங்களுடைய சம்பாத்தியத்தை மறக்க பண்ணும், எல்லாத்தையுமே மறைக்க பண்ணி நீங்க இனி வாழ வேண்டான்ற அளவுக்கு உங்களை கொண்டு வந்து நிறுத்திடும். இது உண்மை. வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் நான் சொல்றேன், நீங்க சோர்ந்து போறதுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆச்சா? குழந்தை குட்டிகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு என்ன வந்துச்சா? ஆனா சில வாலிப தம்பிகளை தங்கச்சிகளையும் பார்த்தா அந்த சோர்வனுடைய இன்னொரு பேர் என்ன தெரியுமா? போர் அடிக்குது. இந்த நியூ இயர் முடிச்சுட்டு ஒரு டைம் கூட நான் போர் அடிக்குதுன்னு சொல்லல அப்படின்றவங்க கை தூங்க பார்க்கலாமே. பரவாயில்ல, இத்தனை பேர் இருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நானும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்னு நினைச்சேன். ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல. ஆமா, சிலருக்கு அதுவும் போர் அடிக்குதுன்னு 55-70 வயசான அம்மா சொன்னா கூட பரவாயில்ல, சரி ஒத்துக்கலாம், அவங்களுக்கு போர் அடிக்கும்னு. எத்தனோண்டு வாண்டு 4th ஸ்டாண்டர்ட் படிக்குது, 6th ஸ்டாண்டர்ட் படிக்குது, 3rd ஸ்டாண்டர்ட் படிக்குது, ஒரே போர் அடிக்குது அப்படின்னு. எப்போ கேட்டாலும் போர் அடிக்குது. விளையாடி முடிச்சு அப்பதான் வேர்த்து விறுவிறுத்து வந்து உட்கார்ந்து அடுத்த நிமிஷத்துல ஒரே போர் அடிக்குது இல்ல. அப்போ உங்களுக்கு மிஷினை தான் செட் பண்ணி ஓட்டணும்ப்பா. ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து இடமே கொடுக்க கூடாது. ஏதாவது இடத்துல ஒரு சம்பாத்தியம் போச்சுன உடனே சோர்ந்து போயிடுறதா? ஏதாவது ஒண்ணு நமக்கு நினைச்சது கிடைக்கலன உடனே சோர்ந்து போயிருதா? வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிற்று. அப்போ நெகட்டிவா கேட்கும்போது, நமக்கு எதிர்மறையாய் வரும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் உற்சாகத்தோட செய்யணும். தாவீது தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளைகளையும் காப்பாற்றுவதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்னன்னா, அந்த நேரத்தில் கர்த்தருக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துட்டார். ஆண்டவரே, அந்த தண்டை பின்தொடரலாமா அப்படின்னு தன்னை திடப்படுத்தி கொண்டு கேட்டான். ஆண்டவர் உடனே சொன்னாரு, அந்த தண்டை பின்தொடர், சகலத்தையும் நீ. அப்படி உடனே வந்து அவனுக்கு ஒரு உற்சாகம் வருது. அப்படியே போறான். அரியர் வச்சிருக்கிறீங்களா? ஃபெயில் ஆயிட்டீங்களா?
சோர்ந்து போயிருக்கிறீங்களா? நான் சொல்றேன், அந்த தண்டை பின்தொடரலாமா வேண்டாமான்னு, அப்படியே படிக்கணுமா வேண்டாமா, எழுதலாமா வேண்டாமா அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறத விட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு அந்த தூசியை உதறி விட்டு எந்திரிச்சு நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட கர்த்தர் இருப்பார், ஞானத்தை கொடுப்பார், அதை ஜெயிக்க வைப்பார், சாட்சியாய் நிறுத்த வைப்பார். ஹல்லேலூயா. சோர்ந்தே போக வேண்டாம். இந்த வருடம் ஆண்டவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். எத்தனை பேர் பாட போறோம்? இந்த பாட்டை பாடும்போது உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் வந்துடணும். என்ன அபிஷேகம்னா, இந்த வருஷம் ஒரு நாள் கூட நான் சோர்ந்தே போக மாட்டேன். நான் எப்பொழுது என்ன பார்த்தாலும் சத்துரு என்னை சோர்வுக்குள்ளாக்குறதுக்கு எனக்கு எதுவுமே இருக்காது. என்ன ஆண்டவர் உற்சாகத்தால நிறைப்பார். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? உங்களை எப்ப யார் பார்த்தாலும் எப்படி பார்க்கணும்னா, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்ப்பா. என்ன சுறுசுறுப்பு, எவ்வளவு ஒரு ஃப்ரெஷ்னஸ் அப்படின்னு உங்களை பார்க்குற அளவிற்கு ஆண்டவர் உங்களை மாற்றுவாராக என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு பரலோகம் உங்களை பார்த்து சந்தோஷப்பட போகிறது. உடைய கணவனார் உங்களை பார்த்து சந்தோஷப்பட போகிறார். ஆமேன். வரல பாருங்க, அதனால தான் நிறுத்தி பார்த்தேன். ஆமேன். இந்த வருஷம் உங்களுடைய கணவனார் ஒன்றை பார்த்து சோம்பேறின்ற வார்த்தையை சொல்லாமல் இருப்பாராக. நல்ல ஆமேன் வரட்டும். உங்களுடைய மனைவி உங்களை பார்த்து ஏன் இப்படி சோம்பேறியா இருக்கிறீங்கன்னு சொல்லாமல் இருப்பார்களாக. அவர்கள் சொல்லுகிறதற்கு முன்பாகவே நீங்கள் எழும்புவீர்களாக. இவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சிட்டியா அப்படின்னு கேட்கிற அளவிற்கு இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துவாராக. ஆமேன். உங்களை பார்க்கும்போது எல்லாருக்கும் இந்த வருடம் முகத்தில் ஒரு பெரிய பிரகாசத்தை, ஒரு உற்சாகத்தை அவர்கள் பார்ப்பார்களாக. ஆமேன். நம்பி எனக்கு வேணும்னு கேட்கிறவங்களுக்கு தேவ சமூகத்தில் கர்த்தர் அதை கரங்களை தட்டி